கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கர்த்தர் உங்களோடு கூட பேச இருக்கும் கர்த்தருடைய வார்த்தை ஏசாயா 63:4. நீதியை சரி கட்டு நாள் என் மனதில் இருந்தது, என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது. ஆமேன். கர்த்தர் இந்த நாட்களில் திட்டமான ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. நீதியை சரி கட்டு நாள் வந்தது, என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது. அப்போ இந்த நாட்களில் நீதியை சரி கட்டும்படி அவர் அந்த மனதில் நினச்சிருக்கிறாராம். என் பிள்ளை தேவ சமூகத்தில் காத்திருந்து கண்ணீரோடு ஜெபிக்கிற ஜெபத்துக்கு நான் பதில் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் இந்த நாளிலே அவர் நினைவு கூர்ந்தபடியினால் அவர் சொல்கிறாரு, அந்த நீதியை சரி கட்டுனால் மனதில் இருந்தது, என்னுடையவர்களை மீட்கு வருஷம் வந்தது. நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்திற்கான பதிலை இந்த ஆண்டு கர்த்தர் கொடுக்க போகிறார், இந்த நாளிலே கர்த்தர் கொடுக்க போகிறார். அதனால் பொறுமையாக நீங்கள் எந்தெந்த காரியங்களுக்காக நீங்கள் ஜெபித்தீங்களோ அதை இன்னும் நீங்கள் விசுவாசத்தோடு நீங்கள் பொறுமையோடு காத்திருக்கும் போது நிச்சயமாக அதை நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. ஆண்டு சொல்கிறார் பாருங்கள். அதே ஏசாயா 35 கூட சொல்கிறாரு, நீதியை சரி கட்டு நாள் வந்ததுன்றார். 4வது வசனத்தில் பாருங்கள், 35:4. மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள், இதோ உங்கள் தேவன் நீதியை சரி கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார். மனம் பதறாதீங்க, பயப்படாதீங்க, உங்கள் தேவன் நீதியை சரி கட்ட வாரார். எந்தெந்த காரியத்தில் இன்னும் எனக்கு நீதி கிடைக்கல, நியாயம் கிடைக்கல அப்படியே சொல்லி வேதனையோடு கவலையோடு இருக்கீங்களோ, இன்றைக்கு ஆண்டு உங்களை பார்த்து சொல்கிறாரு, உன் நீதியை வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பட்ட பகலை போலவும் விளங்க பண்ணுவேன்றார். ஆமேன். கண்டிப்பாக அவர் நீதியை சரி கட்டுவார். உங்கள் தேவன் உங்கள் ஜெபத்திற்கான பதிலை கொடுப்பார். அது மாத்திரமல்ல, அவர் வந்து உங்களை ரட்சிப்பார். ஆமேன். அல்லேலூயா. உங்களுடைய சிறையிருப்புகள் மாறும், உங்கள் துக்கங்கள் மாறும், உங்கள் வேதனைகள் மாறும். தேவ சமூகத்தில் உண்மையாக காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய முகத்தில் இருந்து வடிகிற கண்ணீரை அவர் துடைக்கிறவராக இருக்கிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, நம்மளை கண்டு அவர் பரிதபிக்கிற தேவனாக என்ன செய்கிறார் இருக்கிறார். அதே ஏசாயா 63:9 கடைசி வசனத்தை வாசிக்கிறேன். தமது பரிதாபத்தின் மித்தம் அவர்களை மீட்டு பூர்வ நாட்களிலெல்லாம் அவர்களை தூக்கி சுமந்து வந்தார். இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் ஒரு சில நேரங்கள் அந்த ஜனங்கள் கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படியாமல் மீறி நடக்கும்போது அந்த ஜனங்களை அந்நியர்கள் கையில் ஒப்பு கொடுப்பார். அப்போ அந்த ஜனங்கள் நம்ம செய்தது தவறுங்கிறத உணர்ந்து மனஸ்தாபப்பட்டு தேவ சமூகத்தில் அமர்ந்து மன்னிப்பை கேட்கும்போது ஆண்டவர் மீண்டும் அந்த ஜனங்களுக்கு இறங்குவார். இறங்கி அந்த அந்நியருடைய கையிலிருந்து இந்த இஸ்ரவேலர்களை மீட்டு கொண்டு வருவதை நம்ம என்ன செய்கிறோம், வேதத்தின் மூலமாக பார்க்கிறோம். அதுபோல் இந்த நாட்களிலும் ஒரு சில காரியங்களில் நம்ம கீழ்ப்படியாமல் கூட இருந்திருக்கலாம், ஆண்டோர் வார்த்தையை மீறி கூட நம்ம நடந்திருக்கலாம். அதன் மட்டும் ஒரு சில காரியங்களில் நம்ம அடிமைப்பட்டு சிறைப்பட்டு கிடக்கலாம். அந்த காரியங்களை குறித்து நம்ம ஆண்டோர் சமூகத்தில் உணர்வடையும் போது, மனஸ்தாபம் அடையும் போது, மன்னிப்பு கேட்கும்போது தேவன் அதை மன்னிக்கிறவராக இருக்கிறார். நமக்கு இறங்கி நம்முடைய சிறையிருப்பை மாற்றுகிறவராக இருக்கிறார். நம்ம கண்ணீரை துடைக்கிற தேவனாயும் இருக்கிறார். நம்ம கஷ்டப்படும் போது, வேதனைப்படும் போது அவர் கண்டுகொள்ளாமல் போகிற தேவன் கிடையாது. நின்று நம்மளை விசாரிக்கிற ஒரு தெய்வத்தை தான் நம்ம ஆராதிக்கிறோம். நம்ம ஆராதிக்கிற தெய்வம் இரக்கமுள்ள தெய்வம், நம்மளை விசாரிக்கிற தெய்வம், அவர் ஜீவன் உள்ள தெய்வம். ஒரு தாயை போல தகப்பனை போல நம்மளை ஆற்றி தேற்றி அரவணைக்கிற ஒரு தெய்வத்தை நம்ம என்ன செய்கிறோம், ஆராதிக்கிறோம். அதனால் அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்கள் என்னென்ன காரியத்தில் எனக்கு நீதி கிடைக்காம இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ, இன்னும் நீதி வரலன்னு யார் இந்த ஜெபத்திற்கான நீதி கிடைக்கல, பதில் கிடைக்கல, விடுதலை கிடைக்கலன்னு சொல்லி காத்திருக்கிறவங்க எல்லாரையும் பார்த்து ஆண்டு சொல்கிறாரு, நீதியை சரி கட்டு நாள் என் மனதில் இருக்குது, நீ காத்திருக்கிறத நான் அறிவேன், நீ என் தேவ சமூகத்தில் பொறுமையாக ஜெபிக்கிறத நான் அறிவேன், கண்டிப்பாக நான் நீதியை சரி கட்டுவேன், உன்னை ரட்சிக்கும்படி நான் வருவேன், உன் சிறையிருப்பை மாற்றும்படி வருவேன், உன் முகத்தை பிரகாசிக்க பண்ணும்படி நான் வருவேன்றார். அந்த வெளியாக்கப்படாத மறைபொருள் இல்லைன்னு தான் சொல்கிறார். அது அநீதி ஆனாலும் நீதி ஆனாலும் தேவன் மறைத்து வைக்கிற காரியமே அல்ல. உங்கள் நீதிக்கான பலனை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. நீதியின் விளைச்சல் உங்களுக்கு உண்டாகும். உண்மையாய் நீதியாய் நடக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையில், குடும்பத்தில் நீதியாக நடக்கலாம், சபையில் நீதியாக நடக்கலாம், ஊழியத்தில் நீங்கள் நீதியுள்ள பிள்ளைகளாக நடக்கலாம், வேலை ஸ்தலங்களில் கூட நான் நீதியாக நடக்கிறேன், அதற்கான ஆசீர்வாதம் எனக்கு இல்லையே, வேலை அதுக்கு தகுந்த வருமானம் எனக்கு இல்லையேன்னு சொல்லி கூட நீங்கள் துக்கப்படலாம். நீங்கள் எந்தெந்த இடங்களிலே
நீதியாக நடந்து தேவ சமூகத்தில் காத்திருக்கீங்களோ அந்தந்த இடங்களில் அந்த நீதிக்கான பிரதிபலனை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கும்படி அவர் மனதில் நினச்சிட்டாரு, கண்டிப்பாக கொடுப்பாரு. அதுபோல் யாருக்கெல்லாம் விடுதலை கிடைக்க வேண்டும் என்று சொல்லி நீதியாக உண்மையாக ஜெபித்து கொண்டிருக்கீங்களோ அந்த காரியத்திலையும் சொல்கிறாரு, என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்துருச்சு. குடும்ப தலைவருக்காக ஜெபிக்கலாம், பிள்ளைகளுக்காக ஜெபிக்கலாம், இல்லை கடன் பிரச்சனைக்காக ஜெபிக்கலாம், வியாதிக்காக ஜெபிக்கலாம், மற்ற எந்தெந்த காரியங்களுக்காக நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கீங்களோ எல்லா காரியத்திலையும் கர்த்தர் ஒரு விடுதலை கொடுக்க போகிறார். அந்த ஒரு மீட்பு உண்டாக போகுது. அவங்களுடைய சிறையிருப்பு என்ன செய்ய போகுது? மாறப்போகுது. எந்தெந்த காரியத்தில் நீங்கள் சிறைப்பட்டு கிடக்கிறீங்களோ அது ஒரு சிலர் பாவத்திலிருந்து கூட விடுதலையாக முடியாமல் இருக்கலாம். அந்தரங்க காரியங்களிலே நீங்கள் விடுதலையாக முடியாமல் இருக்கலாம். பாவம் செஞ்சுட்டு எப்போ எனக்கு பாவம் செஞ்சுட்டு இந்த காரியத்திலேருந்து எனக்கு விடுதலை வேணும்னு யாரெல்லாம் தேவ சமூகத்தில் காத்திருக்கீங்களோ அதெல்லாம் ஆண்டவர் பார்க்குறார். எல்லா காரியத்திலிருந்து உங்களை மீட்டெடுக்கும்படியாக அவர் மனதில் நினச்சிட்டாரு. சீக்கிரமாய் உங்கள் மேலே பரிதாபம் கொண்டு உங்களை மீட்டெடுப்பார். உங்களுக்கான நீதியை விளங்க பண்ணுவார். அதான் நீதியை சரிக்கட்டு நாள் வந்துருச்சு. அதனால் அன்பான தேவ பிள்ளைகளே, நீதியின் ஆயுதங்களை தரித்து கொண்ட உங்களுடைய வாழ்க்கையில் அவர் கண்டிப்பாக நீதி செய்வார். உங்கள் ஜெபத்திற்கான பதிலையும் கொடுப்பார். அதை காத்திருந்து பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை உங்களுக்கு செய்வாராக. இந்த வார்த்தையின்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாம். ஆமாண்டவரே, நீதியை சரிக்கட்டு நாள் வந்ததுன்னு சொல்லியிருக்கீங்க. இதன்படியாகவே பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிங்க. என்னுடையவர்களை மீட்க வருஷம் வந்ததுன்னு சொன்னீங்க. உங்களுடைய பிள்ளைகளை மீட்டெடுங்க. உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. காத்திருக்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் ஒரு நீதியை விளங்க பண்ணுங்க. ஒரு மீட்பு உண்டாகட்டும். உமது நாமம் உங்களுடைய பிள்ளைகள் மூலமாக மகிமைப்படட்டும். நீங்கள் அப்படி செய்ய போகிற தயவுக்காக உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஸ்தோத்திரம்.